ஏ லோகேஷ், ஆல்ரெடி இந்த தெருவுல நிறைய நாய்ங்க இருக்கு. இதுக்கு சாப்பாடு கொடுத்து இன்னொன்னு நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியா? மேம் கொஞ்சம் ரொட்டி மீதி இருந்தது, அதான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல மேடம். சரி, அப்ப என் பசங்க என்ன பண்ணுவாங்க? நாய் இருக்குன்ற பயத்துல அவங்க வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. அட இல்ல மேடம், அவங்க நாயோட விளையாடுறாங்க. என்ன விட என் பசங்களை பத்தி உனக்கு தெரியுமா? இல்ல மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் பொய்யும் சொல்லல. நான் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர போய்கிட்டு இருக்கேன். தயவு செய்து நான் வர்றதுக்குள்ள இந்த நாய் எல்லாமே இங்க இருந்து காலி பண்ணிடு. நான் வர்றதுக்குள்ள இது எதுவுமே இங்க இருக்க கூடாது. ஓகே மேடம். வாட்ச்மேன், வாட்ச்மேன். சொல்லுங்க மேடம். எங்கடா போய் சத்த? இங்க பாரு, இந்த நாய் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கன்னு. என் வீட்டுக்கு எதிரிலே வீடு ஃபுல்லா நாறுதுடா. மேடம், நான் பொருள் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணிடுறேன். என் முகத்தை எதுக்காக பாத்துட்டு இருக்க? இதெல்லாம் க்ளீன் பண்ணு. சாரி. உன்னையும் நாயோ ஏதாவது பண்ணிதான் ஆகணும். முகத்தை பார்க்காம க்ளீன் பண்ணு. மிஸ்டர் திவாரி, பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த சொசைட்டில உங்களை தவிர யாரும் இப்படி சொல்லவே இல்லையே. பாருங்க, வேற யாருக்கும் பிரச்சனை இல்லாத இருக்கலாம், ஆனா எனக்கு அவனால ரொம்ப பிரச்சனை. இந்த நாய்க எப்ப பாரு வீட்டு முன்னாடியே கலீஜ் பண்ணுதுங்க. அதுவும் இல்லாம இவரு தினமும் அதுக்கு சோறு போட்டுட்டு இருக்காரு. ஆனா மேடம், நான் அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டேனே. மேடம், அந்த நாய்களை நாம பாத்துக்கலனா வேற யார் பாத்துக்க போறாங்க? உன்னை பேச சொன்னா வாயை மூடு. நீங்க ப்ளீஸ் அந்த டாக் கேச்சர்ஸை கூப்பிட்டு நீங்க தயவு செய்து இந்த டாக்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பிடுங்க. ஒருவேளை முடிஞ்சா இந்த வாட்ச்மேனை கூட மாத்திடுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவனோட வேலையை விட நாய்ங்களை தான் விரும்புறான். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது அது உங்களுக்கே தெரியும். யாரும் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல. லோகேஷ், நான் இந்த சொசைட்டியோட செக்ரட்டரி. இந்த ரெசிடென்ஸ்ல எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். இவங்கெல்லாம் உன்னை வேலையை விட்டு தூக்க சொன்னாங்க அப்படின்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா சார், நான் அப்படி என்னதான் சார் தப்பு பண்ணிட்டேன்? இங்க பாரு, நான் உனக்கு 15 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள புது வேலை பார்த்துக்கோ. விராட், விராட், விராட். ஹலோ ஹலோ, விராட் இன்னும் ஸ்கூலுக்கு வரவே இல்ல. ஒரு பேரண்ட் வராம தனியா எப்படி குழந்தைய அனுப்புனீங்க? கேட் கீப்பர் கேர்லெஸ்ஸா இருக்கும்போது ஒருவேளை போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை மன்னிச்சிருங்க. உங்களோட சாரியை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நீ நல்லா இருக்கல? எங்க கூட்டிட்டு போன என்னோட புள்ளிய? அம்மா, அவர் என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போகல. நான் ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து என்னை கடத்திட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எப்படியோ லக்கிலி நம்ம சொசைட்டில இருக்கிற நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் லோகேஷ் அண்ணா வந்து என்னை காப்பாத்திட்டாரு. நீ நல்லா இருக்க தானே? உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனிமே தயவு செய்து நீ தனியா வர மாட்டேன்னு சொல்லு. ப்ராமிஸ் மம்மி. சரி, நீ உள்ள போ, நான் வரேன். லோகேஷ், நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். நான் உனக்கு மரியாதையே கொடுக்கல. ஆனா கூட என் புள்ளைய நீ காப்பாத்திருக்க.
ஆனா கூட உன் மேல எனக்கு டவுட்டா தான் இருந்தது. என்ன மன்னிச்சிடு. அது பரவாயில்ல மேடம். நான் என் வேலையை தான் பார்த்தேன். உண்மையாவே நல்லதை இந்த நாய் தான் பண்ணியிருக்கு. நீங்க வெறுக்கிற அந்த நாய் தான். இந்த சொசைட்டி இது மேல வச்சிருக்கிற அன்பை அதை மறக்கல. அதை தான் எனக்கு திரும்ப கொடுத்துருக்கு. இங்க பாரு, ரொம்ப தேங்க்ஸ். நீயும் உன்னோட நாய்களும் எனக்கு ஒரு நல்ல புத்தியை கத்து கொடுத்துருக்கீங்க. நீயோ இல்ல உங்களோட நாய்களும் இங்க இருந்து போக தேவையில்ல. இன்ஃபேக்ட் நான் செக்ரட்டரி கிட்ட பேசுறேன். நம்மளோட சொசைட்டிலேயே ஒரு டாக் ஷெல்டரை உருவாக்க சொல்றேன். தேங்க்யூ மேம். இது ரொம்ப நல்லது மேடம். தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன். மனிதர்களாகிய நாம இந்த உலகத்தை நம்மளோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கறத நம்ம முதல்ல நிறுத்தணும். நாமளும் இந்த உலகத்துல மற்ற உயிரினங்களோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் இன்னைக்கு ஸ்டோரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாசிட்டிவா இருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனையை நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரியான முறையில் தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ. பாய்.